ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஜிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் பற்றி. ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் ஒரு போஸ்டிங் போக விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் சேலரி வாங்கினா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க. எதனால் நம்ம ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் ரொம்ப சேஃப்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு 3 பேங்க்கை ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜில். ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே 7 பேங்க் நமக்கு அந்த சேலரி பேக்கேஜ் அந்த இதில் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேர்ம் அண்டு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இது எல்லாமே ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி சேலரி அக்கௌண்ட் ஆர் அக்ரி டு ப்ரொவைட் மினிமம் பெனிஃபிட் ஆஃப் 10 lakh டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ இது வந்துடும். அதுக்கடுத்து 100 lakhs அதாவது 1 கோடிக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதுக்கடுத்து இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் எம்ப்ளாயி டியூ டு பர்சனல் ஆக்சிடென்ட் த சில்ட்ரன் அவங்களுடைய எஜுகேஷனுக்கு அந்த பெனிஃபிட் எல்லாமே ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அன்மேரிடு டாக்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் செய்கிறதுக்கான அந்த உதவிகள் இதெல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வித்தவுட் எனி காஸ்ட். நம்ம எதனாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போடும்போது அவங்க எதனாச்சும் அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க, மந்த்லி அல்லது இயர்லி இந்த மாதிரி. ஸோ நீங்கள் சேலரி பேக்கேஜாக இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே நமக்கு ஃப்ரீ சரிங்களா. 10 lakh டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸு ப்ளஸ் 100 lakh பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இது எல்லாமே இருக்குது. இன்னும் ஒரு சில பெனிஃபிட் எல்லாமே இருக்குது சரிங்களா. இதில் ஏற்கனவே இருந்த பேங்க் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, அதுக்கடுத்து கனரா பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அந்தந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களும் கொடுத்துருந்தாங்க. எங்கள் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தா இந்த பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க. குறிப்பாக ஸ்டேட் பேங்க் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. மற்ற பேங்க்கும் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேங்க் ஆட் பண்ணியிருக்காங்க சேலரி பேக்கேஜில். ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, அதுக்கடுத்து தமிழ்நாடு அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் டிஎன்எஸ்சி, அதுக்கடுத்து பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 3 பேங்க்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாமே இந்த அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அவங்க இந்த ஸ்டேட் பேங்க் சேலரி பேக்கேஜ் அதில் வருவீங்க. ஒரு சிலர் ஆட் பண்ணாமல் இருக்கலாம் சரிங்களா. அதுக்கு உங்களுடைய பே ஸ்லிப்பு, நம்மளோட ஐடி ப்ரூஃப் இந்த மாதிரி கேட்பாங்க. போய் பேங்க்கில் என்னுடைய சேலரி பேக்கேஜாக மாற்றுங்க அப்படின்னா. இப்போ ஸ்டேட் பேங்க்லாம் அதுக்குன்னே தனி ஏடிஎம் கார்டுமே இருக்குது. சேலரி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎம் கார்டு எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ யாராவது ஸ்டேட் பேங்க்கில் வச்சுருந்து நீங்கள் மாற்றாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த பே ஸ்லிப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க மாற்றிடுவாங்க. அதே போல் அந்தந்த பேங்க்கில் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிங்க எனது சேலரி பேக்கேஜில் இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.